குறிப்பியோ நமஹா. நாளை தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான உயர்வான நாள். மீண்டும் இத்தகைய ஒரு சிறப்பான நாள் வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த அளவுக்கு உயர்வான நாள். ராசியிலே ராசியாதிபதி ஆட்சி, தனாதிபதி ராசியில் இருக்கான். ராசிக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதி ராசியில் இருக்கான். தனக்காரகன் சொல்லக்கூடியவும் ராசியில் இருக்கான். அடடா, இது மாதிரி அவன அற்புத அமைப்பு மீண்டும் ஒரு தடவை வருவதே அரிது தான். அதன் பிறகு பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் எண்ணியது நிறைவேறும், தொட்டது தொடங்கும், தூரதேச பிரயாணங்கள் உண்டு, பிரயாணங்களால் நன்மை மேன்மை உண்டு. அதெல்லாம் காட்டி இன்னொன்று சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, பூமிக்காரகன் செல்லக்கூடியவன் பார்த்திங்கன்னா இன்று மாலை 3:30 மணிக்கெல்லாம் ராசிக்கு 12க்கு வந்துடும். அப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு வீடு வாசலுக்கு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. வருகின்ற 3ஆம் தேதி வாஸ்து நாள் மனையடி பூஜை போட்டு தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்